ஒரு குடும்பம் தனது சந்ததியின் மூலம் மகிழ்ச்சி அடைகிறது. குழந்தைகள் அவர்களின் நம்பிக்கை, குழந்தைகள் அவர்களின் எதிர்காலத்தின் ஆசிர்வாதம். ஆனால் அந்த சந்ததியை அந்த குடும்பம் இழந்தால் அது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய துக்கமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பாவம், பெருமை தேவனின் ஆசிர்வாதங்களை இழக்க செய்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் அதிகாரம் இந்த எச்சரிக்கையை வலியுறுத்தி மனம் திரும்பி தேவனை நோக்கி செல்ல அழைக்கிறது. தியானிப்போம் வாருங்கள். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் ஓசியா 9ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஓசியா ஊழியம் செய்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு இருந்த செல்வ செழிப்பை கண்டு தங்கள் தேசத்திலே அனைத்தும் சீராக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவர்களது செல்வத்தின் மதிப்பை உயர்த்தி கொள்ள பார்க்கிறார்கள். தேசத்தில் அநேக காரியங்களை உற்பத்தி செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்வது என்ன? அடங்கா கிடாரியைப் போல அவர்கள் பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனே அவர்களை செல்வ செழிப்பிலே ஆசீர்வதித்தார். ஆனால் தங்கள் ஆவிக்குரிய நிலைமையை உணர முடியாதவர்களாக அந்த செல்வ செழிப்பு அவர்கள் கண்களை மறைத்து விட்டது. அதாவது சிறைப்பிடிப்பிற்கு மிக அருகிலே அவர்கள் இருந்தாலும், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு மிக அருகிலே அவர்கள் இருந்தாலும் அதை உணராமல் போய்விட்டார்கள். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிப்பை அசட்ட செய்து செல்லும் பொழுது அத்தனையும் சீராக இருப்பதனாலே தேவன் என்னை நியாயம் தீர்க்கவில்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று எண்ணி ஏமாந்து போய்விடக்கூடாது. ஓசியா 9ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். தானிய களமும் திராட்சை தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை, அவர்களுக்கு திராட்சரசம் ஒளிந்து போகும். இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே என்பதின் பொருள் என்ன? அவர்கள் அதிகமாக பாவம் செய்தார்கள், ஆனால் அதனாலும் அவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இல்லை. நீ சோரம் போனாய் என்கிறார். அதாவது நீ என்னை வைக்க வேண்டிய இடத்தில் விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு நீ எனக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்தாய் என்கிறார். மேலும் தானியம் போரடிக்கிற சகலத்திலும் பணயத்தை நாடுகிறாய். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் தங்கள் உற்பத்தியை பெருக்கிக் கொள்ள முயற்சித்தார்கள். அதுவே அவர்கள் மேல் நியாய தீர்ப்பாயிற்று. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? தானிய கலமும் திராட்சை தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை. தேவையான அளவு தானியங்கள் இருந்தன, தேவையான அளவு திராட்சரசம் இருந்தது, ஆனால் அதனால் அவர்கள் வாழப்போவதில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். இன்றும் பல தேசங்களிலே மக்கள் தங்கள் செல்வ செழிப்பை கண்டு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று பலருடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களை விட பங்கு சந்தை விவரங்கள் மிக முக்கியமானதாய் போய்விட்டது. அருமையானவர்களே, நீங்கள் ஏமாற்றம் அடைந்து விடாதீர்கள். அன்று இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இதுதான் நடைபெற்றது. மாயையான ஒரு செழிப்பு அங்கே காணப்பட்டது. மக்கள் தேவனை சார்ந்திருக்கும் நிலைமையிலிருந்து மிக தூரமானவர்களாக இருந்தார்கள். இன்றும் தேவன் தேசங்களை தண்டிக்க பயன்படுத்தும் ஒரு காரியம் பஞ்சம். கர்த்தர் சொல்லும் சத்தியம் என்ன? உங்களுக்காக நான் அனைத்தையும் தந்தேன், நான் உங்களை ஆசீர்வதித்தேன், ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பெருமையான ஜனங்களாக இருக்கிறீர்கள், என்னை நீங்கள் நோக்கி பார்ப்பதும் இல்லை, நான் செய்த காரியங்களை குறித்த நன்றி உணர்வும் உங்களுக்கு இல்லை என்கிறார். அதுதான் அன்று இஸ்ரவேல் மக்களின் நிலைமையாக இருந்தது. இன்றும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லும் பல ஜனக்கூட்டத்தின் நிலைமையும் இதுவாகவே இருக்கிறது. செல்வம் வேண்டும், செழிப்பு வேண்டும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தேவையில்லை, அவரை சார்ந்து இருக்க தேவையில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி என்று ஏமாற்றம் அடைய வேண்டாம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்தார். இன்றும் தம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து தவறான பாதையை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இன்னும் நம்மை தாழ்த்தி அவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளையும் பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுத்து அவர் நாம மகிமைக்காக பயன்படுத்தும்படியாய் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். தங்களுக்கு இருந்த செழிப்பை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாங்களே பாராட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெருமை உள்ளவர்களானார்களே ஒழிய கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தவில்லை. ஓசியா 9:2 தானிய களமும் திராட்சை தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை,
அவர்களுக்கு திராட்சை ரசம் ஒளிந்து போகும். இங்கே மிக தெளிவாக கர்த்தர் சொல்வது என்ன? நீங்கள் செழிப்பு என்று நினைத்து கொண்டிருப்பதை தொடர்ந்து நீங்கள் தேவை நிறைந்த ஒருவராக மாறப்போகிறீர்கள். வசனம் 3 பாருங்கள். அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. இப்ராஹிமர் திரும்ப எகிப்திற்கு போவார்கள். அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். கவனித்தீர்களா? அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. தேவன் அவர்களை அவர்களது தேசத்திலிருந்து வெளியேற்றப் போகிறார் என்பதை தெளிவாக கூறிவிட்டார். ஆபிரகாமோடு, மோசையோடு, தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் மறந்து விடவில்லை. என்றாலும் அந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே தொடர்ந்து குடியிருப்பது அவர்களது கீழ்ப்படிதலை பொறுத்ததாகவே இருந்தது. இப்பொழுது அவர்களை அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப் போகிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் அவருடைய கற்பனைகளை மீறி அவரை விட்டு தூரம் போனார்கள். இப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து, உங்களுக்கு தீட்டான உணவை கொடுக்க போகிறேன் என்கிறார். இனி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போவதில்லை. இன்னும் அதிகமாக பாவம் செய்ய போகிறார்கள். ஆனால் அதை குறைவாக அனுபவிக்கப் போகிறார்கள். அருமையானவர்களே, இன்றும் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இது உண்மையானதாக இருக்கிறது. இன்று பல நற்செய்தி கூட்டங்களுக்கு வருகிறவர்களும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க விரும்புகிறவர்களும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் முயற்சித்துவிட்டு எதுவுமே தங்களுக்கு திருப்தி கொடுக்கவில்லை என்பதினாலே திரும்புகிறவர்களும் உண்டு. தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே இருப்பார்கள். ஆனால் பாவத்தினால் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையே ஒரு மனிதனை இறுதியாக கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறது. ஓசியா 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பான பலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாயிருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. ஆசரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள்? இதோ அவர்கள் பாழ்கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும். பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொரிகளுக்கு சுதந்திரமாகும். அவர்களுடைய வாசஸ்தலங்களில் முட்செடிகள் முளைக்கும். சிறைப்பிடிப்பின் காலத்திலே அவர்களில் அநேகர் எகிப்து தேசத்தை நோக்கி சென்றார்கள். அவர்கள் தேவனை எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் தேசத்தை விட்டு அகற்றப்பட்ட பொழுது அவர்கள் அவ்வாறு தேவனை தொழுது கொள்ள முடியவில்லை. ஓசியா 9:7 விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். காரணம் என்ன? அவருடைய தலைமைத்துவம், அதாவது அரசு சரியில்லை. எனவே மக்களும் சரியில்லாமல் போனார்கள். அடிப்படை சத்தியங்களை சரியாக அறிந்திருந்தவர்களுடைய ஒழுக்க நெறி சரியானதாய் இல்லை. சமுதாய பணியே முக்கியம் என்று வாதிடும் மனிதர்களுடைய வாழ்க்கையும் சரியானதாக இல்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் மக்களுக்கு சொல்ல வேண்டியவர்களும் அதை சரியாய் சொல்லாதபடினாலே தேவன் அவர்களையும் கடிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு தங்கள் முதுகை காட்டினார்கள். எனவே அவர்களை நோக்கி நியாய தீர்ப்பு வருகிறது. ஆவிக்குரிய பகுத்தறிவு அவர்களுக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவற்றவர்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, இன்றும் இதுவே பல இடங்களின் உண்மை நிலையாக இருக்கிறது. கர்த்தருடையவர்கள் என்று எண்ணி பல மனிதர்களையும் கூட்டங்களையும் பின் சென்ற பலர் வேத வசனங்களை முறையாக படித்து உண்மையை உணர்ந்து கொண்ட பின் அப்படிப்பட்ட கூட்டங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட தவறான கூட்டங்களுடன் போய் சேர்ந்தார்கள்? இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விளக்கம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவற்றவர்களாயும் ஆவிக்குரிய பகுத்தறிவற்றவர்களாயும் காணப்பட்டதே ஆகும். இன்றும் சில வேதாம கல்லூரிகளிலே கர்த்தருடைய வேதத்தை பூர்ணமாய் நம்பாத சில ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தவறான போதனை செய்கிறார்கள். தங்கள் அடிப்படை விசுவாசத்திலே உறுதியாக இல்லாத சில மாணவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தவறி போய்விட வாய்ப்பு இருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார்.
அந்த நியாய தீர்ப்பு தங்களை கர்த்தருக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொள்கிற எந்த கூட்டத்திற்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் என்கிறார். ஓசியா 9:8 இப்ராஹீமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக இஸ்ரவேல் மேல் காவலாளராக இருக்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் குருவி பிடிக்கிற கண்ணியாக இருக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசிகளை குறித்து கடினமான வார்த்தைகளினாலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் கர்த்தருடைய ஊழியக்காரர் எனப்படுகிற பலர் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியங்களுக்குமே எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஓசியா 9:9 பாருங்கள். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறவர். உங்களுக்கு ஒருவேளை அதில் விருப்பமில்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் பாவத்தை நியாயம் தீர்ப்பேன் என்று தான் கூறியிருக்கிறார். ஒரு விசுவாசி தொடர்ந்து கர்த்தரை விட்டு விலகி போகும் பொழுதும், ஒரு ஊழியக்காரன் தொடர்ந்து கர்த்தரை விட்டு விலகி போகும் பொழுதும் நியாய தீர்ப்பு வரும் என்பதைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஓசியா 9:10 வனாந்தரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். திராட்சையும் அத்திமரமும் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளங்களாக இருக்கின்றன. இதை வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியாவிலும் பெத்தேலிலும் பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தை ஆரம்பித்தது மட்டுமல்ல, ஆகாப் ஏசபேலின் நாட்களிலே பாகால் தீர்க்கதரிசிகளையும் தங்கள் தேசத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். ஓசியா 9:11 இப்ராஹீமின் மகிமை ஒரு பறவையைப் போல பறந்து போகும். அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. நீங்கள் கொக்கு வெட்டிக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் குளிரின் மத்தியில் குளத்து ஓரத்திலே கொக்குகளை சுடுவதற்காக காத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சுடும் முன் மற்றும் ஒரு புதரின் உள்ளிருந்து வேறு யாரோ சுட்டதின் சத்தம் கேட்டு எல்லா கொக்குகளும் பறந்து போய்விடுகிறது. அந்த சூழ்நிலையை சற்றே நினைத்து பாருங்கள். அவ்வாறு தான் இஸ்ரவேலின் மகிமையும் பறந்து போய்விடும் என்கிறார். இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்திலே சுற்றியிருந்த எல்லா தேசங்களின் மத்தியிலேயும் பெயர் பெற்றதாக இருந்தது. ஆனால் பாவத்தினால் அந்த மகிமை பறந்து போய்விட்டது. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக வைத்திருக்கும் காலங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணித்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். இப்பொழுது ஒருவேளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற குறிப்பிட்ட காரியம் அல்லது காரியங்கள் தேவனை தொடர்ந்து துக்கப்படுத்துகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் இன்றே அதை குறித்து தெளிவான தீர்மானத்திற்குள்ளே வாருங்கள். பரிசுத்த ஆவியின் பலனை விசுவாசத்துடன் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவாராக. வசனம் 12 பாருங்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன். நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ. இது தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கொண்டு வரப்போகிற மற்றும் ஒரு நியாய தீர்ப்பை கூறுகிறது. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த பொழுது அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியை வர்த்திக்கப்படுவேன் என்றும் கூறினார். கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆபிரகாமின் சந்ததி இருக்கும் என்றார். தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். ஆனால் அந்த ஜனங்களோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். எனவே உங்களை பிள்ளைகள் அற்றவர்கள் ஆக்குவேன் என்கிறார். அதாவது யூத ஜனங்களுக்கு பிறக்க போகும் பிள்ளைகளின் விகிதாச்சாரம் குறைபட போகிறது என்பதுதான் அந்த தண்டனை. அவர்களுக்கு மனுஷர் இராதபடி என்றும் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் கர்த்தருக்கு உறுதியாக நிலைத்து நிற்கும் மனிதர்கள் இருக்கப் போவதில்லை என்பதை அது கூறுகிறது. ஓசியா 9:13 பாருங்கள். நான் எப்ராஹீமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்ராஹீமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். தீர் என்பது தீர் பட்டணத்தை குறிக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் தேவன் தீர்வை நியாயம் தீர்க்கவில்லை.
அது ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாகவே இருந்தது. அதை போலவே இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வியாபார ஸ்தலம் ஆயிற்று. அந்த தேசத்திலே பொய்யான ஒரு செழிப்பு காணப்பட்டது. அந்த செழிப்பினாலே மக்கள் ஏமாற்றப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஓசியா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும், அவர்களுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக வடக்கு ராஜ்யத்தின் பெண்கள் பிள்ளைகள் அற்றவர்களாக இருப்பார்கள் என்பதும் தேவனுடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. ஓசியா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும், அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கில்காலிலே அவர்கள் செய்த பாவமானது பொன் கன்றுக்குட்டி வணக்கம். அதுவே அந்த நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் கொண்டு வந்தது. தேவன் ஒரு காலத்திலே அவர்களை நேசித்தார், உண்மைதான். ஆனால் தொடர்ந்து அவர்கள் தேவனை விட்டுவிட்டு பொன் கன்றுக்குட்டியையும் பாகாலையும் தொழுது கொள்ள தொடர்ந்து சென்றதால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்க வேண்டும். நான் உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது இனி நான் உங்களை நேசிக்கப் போவதில்லை என்ற முடிவிற்கு வருவீர்கள். ஓசியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். எப்பிராயீமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவருடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். ஜனங்களுடைய பாவத்தினாலே கனி மரங்களின் மேல் நியாய தீர்ப்பு வந்தது. அது மட்டுமல்ல, குழந்தைகளின் மேலும் நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. வசனம் 17 பாருங்கள். ஓசியா 9:17. அவர்கள் அவருக்கு செவிகொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து தெரிவார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், சிறைபிடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த உலகத்தின் பல பகுதிகளிலே சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேசத்திற்கு திரும்ப வந்திருந்தாலும் இன்னமும் எத்தனையோ தேசங்களிலே யூத ஜனங்கள் இருக்கிறார்கள். தாங்கள் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை கூட அறியாதவர்களாகவும் பலர் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நியாயம் தீர்க்கிறார் என்பதை இந்த சரித்திரம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. என் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒருவராக இருக்கலாம். இன்று உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவரை துக்கப்படுத்தும் ஏதாவது 1-2 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றால், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்திற்கு வாருங்கள். அவர் உங்களுக்கு வெற்றி தருவார், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இதை பூரணமாய் நம்பி அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவருக்கு மட்டும் கொடுங்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கட்டாயம் கொடுங்கள். அப்படி நீங்கள் அவரே சார்ந்து கொள்ளும் பொழுது அவரே உங்கள் இரட்சகராய், அவரே உங்கள் மீட்பராய், அவரே உங்களை மகிமைப்படுத்தும் தேவனாய் இருப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் தங்கியிருக்கட்டும். ஆமென். இஸ்ரவேலரை அடக்கம் பண்ணுவது எது? இஸ்ரவேலரை அடக்கம் பண்ணுவது எது? ஆப்ஷன் ஏ மோப் பட்டணம், ஆப்ஷன் பி ஆயி பட்டணம், ஆப்ஷன் சி தீரு பட்டணம். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுத்தருகின்றன. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் நிலைத்திருக்க வேண்டுமெனில் நாம் ஆரம்பத்திலே அவர் மீது கொண்ட அன்பையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவனை விட்டு பாவத்தின் பக்கம் சென்றால் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவை நீடிக்காது. ஆனால் நாம் மனம் திரும்பி தேவனுக்கு சாட்சியாக இருந்தால் அவர் நம்மை மீண்டும் மகிழ்ச்சியின் கனிகளாக்குவார். இன்று தேவன் நம்மை நோக்கி பார்க்கும்போது அவரை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லையென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டிய நேரம் இதுவே. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28.